World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக அவிநாசியைச் சேர்ந்த கோவிந்தசாமி ஆசிரியர் 6ஆம் பாவத்தின் சிறப்புகள் என்ற தன்மையில் பேசவிருக்கிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அவையோருக்கும் இங்கு குழுமியுள்ள சபையோருக்கும் ஆன்ற பெரியோருக்கும் மேலும் என்னோடு ஜோதிடத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜோதிட நண்பர்களுக்கும் மேலும் இந்த 8வது மாத கருத்தரங்கை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேலுசு அவர்களுக்கும் முதன்மைக்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் பேச விளைகின்ற தலைப்பு 6ஆம் பாவத்தினுடைய பலன்கள். 6ஆம் பாவத்தினுடைய பலன்கள் 6ஆம் பாவத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்க போனால், பொதுவாக 6ஆம் பாவகத்தை குலத்தொழில் என்று சொல்வார்கள். குலத்தொழில் என்பது ஒரு ஜாதகத்தில் லக்ன புள்ளி 6ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்திலோ, மேலும் லக்னாதிபதி 6ஆம் இடத்திலோ, மேலும் 6ஆம் அதிபதி லக்னாதிபதியை பார்க்கின்ற தன்மை அமைகின்ற பொழுது அவர்கள் அந்த ஜாதகர் குலத்தொழிலை செய்வார். மேலும் இந்த கிரகங்கள் அஸ்தங்கமோ, பொதுவாக பார்க்கும் பொழுது அஸ்தங்கம்தான் ஒரு கிரகத்தினுடைய வலிமையை குறைக்கின்றது. ஒரு கிரகம் அஸ்தங்கமாகிவிட்டால் அதனுடைய பலனை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்கள் நமக்கு சரிவர கொடுக்கப்படாது. அஸ்தங்கம் இல்லாத பொழுது அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக பெறக்கூடிய தன்மையை அந்த கிரகமே தானாக நமக்கு எடுத்துக்கொள்ளும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தன்மைகளெல்லாம் இருந்தால் அவர்கள் பரம்பரையாக அதனுடைய குலத்தொழிலை செய்து வருவார்கள். மேலும் குலத்தொழில் என்கின்ற பொழுது சூரியனையும் எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் ஒரு அப்பா, தன்னுடைய அப்பா தொழிலை செய்வதாக இருந்தாலும் கூட நமது ஜாதகத்தில் சூரியன் நட்பலன் பெற்றிருக்க வேண்டும். மேலும் 6ஆம் இடமும் நட்பலன் பெற்றிருக்க வேண்டும். இந்த 2 தன்மையும் இருக்கின்ற பொழுது அப்பாவின் தொழிலை செய்வது சிறப்பு. மேலும் அடிமை தொழில், சர்வீஸ், அப்படி பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் சர்வீஸை குறிக்கிறது. அப்படி அடிமை தொழிலாக நாம் செய்ய வேண்டும் என்றால் 6ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் இல்லாமல் இருக்க வேண்டும். 6ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் இல்லாமல் இருக்க வேண்டும். அரசு சம்பந்தமான துறை என்றால் சூரியன் சம்பந்தம் பெற வேண்டும். சூரியன் சம்பந்தம் பெற வேண்டும். அப்படி இருக்கும்போது அரசு வேலைக்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் செவ்வாய் சம்பந்தப்படுகின்ற போது அதிகாரத்தன்மை, அதிகாரமுள்ள பதவி. மேலும் குரு சம்பந்தப்படுகின்ற பொழுது உயர் பதவி. குரு சம்பந்தப்படுகின்ற பொழுது உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் இந்த கிரகங்கள் நல்ல முறையில் நமக்கு உறுதுணை புரிய வேண்டும். அடுத்தபடியாக தெய்வங்களை வரவேற்றல், ஆவாகனம் செய்தல், அதுவும் 6ஆம் இடம்தான். எப்படி தெய்வங்களை வரவேற்கலாம்? தெய்வங்களுக்கு தீபாராதனை காட்டுவதன் மூலம் தெய்வங்களை வரவேற்கலாம். மேலும் அந்த தெய்வங்களுக்கு தேவையான மங்கள வாழ்த்து, அதன் மூலம் கூட தெய்வங்களை வரவேற்கலாம். பாடல்கள் மூலம் தெய்வங்களை வரவேற்கலாம். மேலும் பொதுவாக அம்மன் என்று எடுத்துக்கொண்டால் பம்பை ஒளியும் வாத்திய சத்தமும் கூட அந்த அம்மனை அழைத்து கொண்டு வரும். பொதுவாக நமது கிராமத்தில் பார்க்கும் பொழுது மாரியம்மன், மாகாளியம்மன் கோவில்களில் விசேஷம் செய்கின்ற பொழுது தீர்த்த கிணறு என்று சொல்வார்கள். அங்கிருந்து அந்த அம்மனை அழைத்து வருவார்கள். அம்மனுக்கு பட்டாடை, புஷ்பம், எல்லா ஆடை ஆபரணங்களையும் அணிவித்து கொண்டு
அந்த அம்மனுக்கு பம்பை அடித்தால் மட்டுமே அந்த அம்மன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி ஒரு தெய்வத்திற்கு எந்த வகையான ஆவாகனம் செய்ய வேண்டுமோ அந்த வகையான ஆவாகனம் செய்து அந்த தெய்வங்களை வரவேற்றல் சிறப்பு. மேலும் கோவில்களில் அந்த ஓமகுண்டம் போடுவார்கள். அதில் பார்த்தீங்கன்னா சமித்துக்களை பயன்படுத்துவார்கள். எந்தெந்த சமித்துக்களை பயன்படுத்தினால் நமக்கு நன்மை, நம்முடைய தாராபலனை பார்த்து அந்த நட்சத்திரத்திற்குடியான சமித்துக்களையும் பயன்படுத்தி தெய்வங்களை ஆவாகனம் செய்யலாம். நம்ம ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். அந்த ஓமகுண்டத்தில் பார்க்கும்போது அந்த ஓமகுண்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு ஜுவாலையில் தெய்வங்களின் உருவங்கள் தென்படுகிறது, தெய்வங்களுடைய உருவங்கள் தென்படுகிறது. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், அந்த உருவங்கள் தென்படுகின்ற பொழுது நமது காரியங்கள் வெற்றி அடைகிறது. அம்மன் உருவமா தெரியுது, ஸ்ரீராமர் உருவமா தெரியுது, அனுமன் உருவமா தெரியுது. நாம செய்யக்கூடிய ஆவாகனம் எந்த முறையில் நாம் நற்கதியோடு செய்கிறோமோ அந்த தீஜுவாயில் உருவாக்கக்கூடிய அந்த உருவமே நமது வெற்றிக்கு உறுதுணையாக நிற்கிறது. அப்பொழுது ஒரு தெய்வத்திற்கு எந்த வகையான ஆவாகனம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து நாம் செய்கின்ற பொழுது இந்த 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்படி நாம் பரிகாரம் செய்கின்ற பொழுது நம்ம 6ஆம் அதிபதி எந்த நிலையில் உள்ளார், எந்த ஸ்தானம் வாங்கியுள்ளார் என்பதை கருத்தில் கொண்டு அதற்கான தெய்வ வழிபாட்டு முறைகளை தேர்ந்தெடுத்து செய்வது நமக்கு மிகச்சிறப்பு. மேலும் அந்த 6ஆம் அதிபதி நம்முடைய 6வது நட்சத்திரத்தில், ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறாரா என்பதை பார்த்தால் அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் சென்று தெய்வத்தை வரவேற்றல் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் பரிகாரம் 100% பலிக்கும். அந்த 6வது நட்சத்திரமும் உங்கள் 6ஆம் அதிபதியும் சேர்கின்ற பொழுது உங்கள் தெய்வ பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. அடுத்தபடியாக தாய்மாமன். 6ஆம் அதிபதி எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்கிறாரோ அந்த அளவுக்கு தாய்மாமனுடைய உதவிகள் கிடைக்கும், தாய்மாமனுடைய உதவிகள் கிடைக்கும். மேலும் சித்தி, அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த உறவுகள் தாய்மாமன், சித்தி மற்றும் மாமனின் மனைவி இவர்களெல்லாம் 6ஆம் இடத்தை குறிப்பார்கள். அந்த 6ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கிறதோ அந்த அளவு வலுப்பெற்றிருந்தால் தான் இவர்களுடைய உறவுகளும் உறவினால் ஏற்படக்கூடிய உறுதுணைகளும் உங்களுக்கு கிட்டும். மேலும் அறுசுவை, அதாவது உணவு முறைகளை குறிப்பது 6ஆம் இடம். பொதுவாக 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு கோதுமை உணவு அதிகமாக பிடிக்கும், கொஞ்சம் காரமான உணவை உண்பார்கள். மேலும் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை அவர்களுக்கு இருக்கும். அங்கு சந்திரன் அமைய பெற்றால், சந்திரன் பொதுவான உணவுக்கு காரகன், அவர்களுக்கு எல்லா வகையான உணவுகளும் பிடிக்கும். பொதுவாக உப்பு அதிகமாக சேர்த்து உண்பார்கள். 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்கள் சமைக்கும் பொழுது போடப்பட்ட உப்பை விட அவர்கள் சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் சிறிது உப்பை சேர்த்து உண்பார்கள். மேலும் செவ்வாய் என்றால் உக்கிரம், அவர்கள் காரம் அதிகமாக பிடிக்கும். செவ்வாய் என்பவர்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும். மேலும் ராகு என்பவர் பல வகையான உணவு, கலவையான உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்புவார்கள். மேலும் குரு என்பவர் உயர்வானவர், பண்பானவர். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலே போனால் கூட ஹை வெஜிடேரியன், கொஞ்சம் உயர்தரமாக சாப்பிடுவாங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான சாப்பாடு, அவங்க பசிக்கு தகுந்தமான சாப்பிடுவாங்க. சனி பகவான் இருக்கிறவங்க பசிக்கு தகுந்தமாற ருசி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் சாப்பிடுவாங்க. புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள், கீரை வகைகள் இதெல்லாம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதனக்குறவங்க அதிகமாக எடுத்துக்குவாங்க. அப்படி 6ஆம் அதிபதி கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ ஆயிலை நட்சத்திரத்திலோ அமர்ந்தால் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்வது சிறப்பு. 6ஆம் அதிபதி கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ ஆயிலை நட்சத்திரத்திலேயோ அமர்ந்திருந்தால்
உங்களுக்கு முருங்கைக்கீரை சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் நம் உடலில் இல்லாத 6 அமினோ அமிலங்கள் உள்ளது. நமது உடல் தயார் பண்ண முடியாத 6 அமினோ அமிலங்கள் முருங்கைக்கீரையில் உள்ளது. அப்படி அவங்க எடுத்துட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். புதனென்று சொல்லும் பொழுது இலைதழைகள், கிழங்கு வகைகள் போன்ற தன்மையில் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேதும் கலவைத்தன்மையான உணவு முறைகளை எடுத்துக்குவாங்க. கேதுனா கோழி, ராகுனா ஆடு. இந்த தன்மையில் உங்களுக்கு அதிகமான பிடிமானம் இருக்கும். மேலும் சுக்கிரன் என்று பார்க்கும்போது பல வகைகளெல்லாம் நிறைய எடுத்துக்குவாங்க. ஆனால் வந்து ஆடம்பரமான ஒரு உணவு முறையை மட்டும் வேறுவாங்க. அவங்களும் குருமார ஹை வெஜிடேரியன், நல்ல தன்மையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு மட்டும்தான் போவாங்க. ரொம்ப ஹைஜீனுக்கு எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப சுத்தமாக எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப காஸ்ட்லி எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கணும். அது மாதிரி தன்மையை தான் வந்து சுக்கிரன் எதிர்பார்ப்பாங்க. சுக்கிரனும் சந்திரனும் நீர் கிரகம்ங்கிற காட்டி அவங்க நீர்த்தன்மையான உணவுகளை அதிகமாக பருகுவாங்க. சுக்கிரனும் சந்திரனும் நீர் கிரகங்கள் என்பதால் அவர்களுக்கு நீர்த்தன்மையான உணவு பண்டங்கள் சிறப்பாக எதிர்பார்ப்பார்கள். மேலும் உடை 6ஆம் பாகம் தான். அப்படி பார்க்கும்போது இந்த குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஜீக் நல்ல ஒரு நேர்த்தியான அயன் பண்ணப்பட்ட உடைகளை தான் போடுவாங்க. குரு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவங்க உடைய ஒரு வித்தியாசமாக இருக்கு. செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா அயன் பண்ணால் போட மாட்டாங்க, கத்தி மாதிரி இருக்கு. அவங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக மடங்காமே இருக்கும். நாள் ஃபுல்லாக அவங்க பயணப்பட்டாலும் கூட அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அதாவது போலீஸ் ரேஞ்சில் அவங்க உடை போட்டிருப்பாங்க. சனின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆவரேஜான உடை. சனி பார்த்தோம்னா கந்தல்னு சொல்லுவோம், கிழிவுன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடைக்கு வந்து பெரும்பாலான முக்கியத்துவம் ஒரு 160 பேர் கொடுப்பதில்லை. சூரியன் அப்படித்தான். சூரியன்னா கர்வம், செவ்வாயின்னா கோபம். அப்படி பார்க்கும்போது சூரியனும் உயர் ரக ஆடைகளையே அணிவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தினுடைய நல்ல தன்மைகள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் பொதுவாக அடிமை தொழில்னு சொல்கிறோம். நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட அரசு துறையிலும் மித்த கிரகங்கள் சம்பந்தப்படும் போது தனியார் துறையிலும் நிறையா வேலை பண்ணுறாங்க. 6ஆம் இடத்திற்கு பாகிஸ்தானம் 2ஆம் பாகம். 6ஆம் இடத்திற்கு பாகிஸ்தானம் 2வது பாவகம். அப்படி 6ஆம் இடத்தினுடைய வருமானம் சேமிக்கப்பட வேண்டும் என்றால் 2ஆம் பாவகம் வலுவாக இருக்க வேண்டும். 2ஆம் பாவகம் வலுவாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்திற்கு 11ஆம் பாவகம் 4வது பாவகம். அப்படி அதன் மூலம் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது 4ஆம் பாவம் வலுவாக இருக்க வேண்டும். 6ஆம் பாவத்தை உயிர்ப்பித்துக் கொள்வது 2ஆம் பாவகம் 4ஆம் பாவம். அப்படி 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் எந்த அளவுக்கு வலு சேர்க்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு 6ஆம் பாவகம் வலுவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாருன்னா 6ஆம் இடம் அடிமை தொழில். அப்போ அவர் அடிமை தொழில் செய்வார். என்னுடைய ஜாதகத்தில் மிதுன லக்னம் 10ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்தில் இருக்கார். நான் ஒரு ஆசிரியர், அரசு துறையில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். அதாவது 6ஆம் அதிபதி 10ஆவதுக்கு போனா 10ஆம் இடத்துக்கு போனா 10ஆம் இடம் பொதுவாக தொழில் ஸ்தானம், 6ஆம் இடம் கடன், நோய், வழக்கு. இப்படி தொழில் பண்ணுகின்ற பொழுது 6ஆம் அதிபதி 10இல் அமர்ந்தால் கடன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் தொழிலில் கடன் வாங்கி செய்வது சிறப்பில்லை. தொழில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி செய்வது சிறப்பில்லை. அப்படி அதிகமான கடனை சேர்த்து கொண்டால் மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டி வரும். ஒரு 30% கடனும் 70% நம் கையில் உள்ள பணத்தை செய்கின்ற பொழுது ஓரளவு அந்த தொழில் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் 70% கடனை வாங்கி செய்யக்கூடிய தன்மை 6ஆம் அதிபதி 10இல் அமர்வர்களுக்கு சிறப்பில்லை. ஏனென்றால் இந்த சம்பந்தமே கடனை கொண்டு வந்து விட்டுவிடும். ஏனென்றால் அவர் தொழில் செய்கின்ற பொழுது அகலக்கால வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வலுப்பெற்று பரிவர்த்தனையாக இருந்தால்
6 மற்றும் 10ஆம் அதிபதிகள் வலுப்பெற்று பரிவர்த்தனையாகி இருந்தார், ஒரு உயர் பதவியிலும் இருப்பார், சொந்த தொழிலும் செய்வார். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, 2 தொழில் செய்வாங்க, 2மே நல்லா போகும். கிரகம் எந்த அளவுக்கு நமது ஜாதகத்தில் வலுப்பெற்றுள்ளதோ அந்த அளவுக்கு நம்முடைய தொழில்கள் மேன்மை பெறும். 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்தார், அவர் 2 தொழில்களையும் செய்வார். மேலும் மீன லக்னம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 2 தொழில்களை கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும். மீன லக்னத்துக்கு 2 தொழில்களை கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 6ஆம் பாவத்தில் உள்ள சில தீமையான, அதாவது நமக்கு பொருந்தாத தன்மைகள். எல்லா பாவகத்திலையும் நமக்கு நன்மை தீமைகள் உண்டு, எல்லா பாவம் நமக்கு நன்மையை தந்து விடாது, சிலது குறைகளையும் கொடுக்கக்கூடும். அப்படி என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்ப்போம். ஆயுத காயம், 6ஆம் பாவத்தில் ஆயுத காயம்னு சொல்றோம். 6ஆம் அதிபதி திசாபுத்தி அந்தரம் சூட்சம் நடத்துகின்ற பொழுதும், 6ஆம் இடத்தில் உள்ள கிரகம் திசை நடத்துகின்ற பொழுதும், 6ஆம் இடத்தில் ராகு செவ்வாய் இருக்கின்ற பொழுதும், மேலும் 6ஆம் இடத்தில் கோட்சாரத்தில் ராகுவும் செவ்வாயும் சேருகின்ற பொழுது இந்த ஆயுதம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அது வரைக்கும் நம்ம நல்லா தான் இருப்போம். இந்த திசாபுத்தி அந்தர சூட்சம நம்மளுக்கு நெருங்குகின்ற பொழுது கையில் கத்தியில் வெட்டிக்கிறோம், ஆயுதங்களெல்லாம் கையை ஏதோ ஒரு பக்கம் நம்ம அடிபட்டுக்கிறோம். அப்படி இந்த 6ஆம் இடத்தினுடைய திசாபுத்திகளோ, அங்கு ராகு செவ்வாய் பகவான் கோச்சாரத்திலோ பிளஸ் ராகு செவ்வாயும் ஒரு சேர இணைந்து 6ஆம் இடத்தை பார்ப்பது, ராகு செவ்வாயும் ஒரு சேர இணைந்து 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதும் அங்கு வெட்டு காயங்களோ ஆயுதத்தால் ஏற்படக்கூடிய காயங்களோ ஏற்படும். மேலும் விஷப்பிராணி, விஷப்பிராணி என்றால் விஷமுள்ள பிராணிகள். அப்படி அது எப்போது நம்மளை தாக்கும் என்று பார்க்கும் பொழுதால், ராகு என்றால் விஷம், ராகு கேதுக்கள் என்றால், ராகு என்றால் வாய், அதான் விஷத்தை கக்கிறது. அப்பொழுது ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் அதேதான் பிளஸ் 6ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்த்து திசை நடக்கின்ற பொழுது நமது விஷப்பிராணிகளிடம் தீண்டுதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இதே போல்தான் மிருகங்களால் ஆபத்து. நம்ம வீட்டில் வளர்ப்பு பிராணி இருக்கு, அது கூட நம்ம பழகிட்டு தான் இருப்போம். உங்களுக்கு நாய் இருக்கு, பூனை இருக்கு, ஆடு மாடு எருது எல்லாம் வச்சிருப்போம். அது எப்போ பிரச்சனையை பண்ணுது அப்படின்னீங்கன்னா, அந்த 6ஆம் இடம் சார்ந்த பகை கிரகங்கள் கோச்சாரத்தில் உள்ள வருகின்ற பொழுதும், அந்த 6ஆம் அதிபதி பகை கிரகத்தோடு சேருகின்ற பொழுதும், பகை கிரகத்தினுடைய பார்வை 6ஆம் அதிபதிக்கும் 6ஆம் இடத்திலும் விழுகின்ற பொழுதும் இந்த மிருகங்களால் தீண்டுதல் நடைபெறுகிறது. அது வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் நடைபெறாது. இந்த பிரச்சனைகள், இந்த தன்மைகள் ஏற்படுகின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் தன நஷ்டம் அப்படின்னு ஒரு குறிப்பு 6ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடத்துல குரு கேது, சுக்கிரன் கேது, ராகு பிளஸ் சுக்கிரன் இவர்கள் அமர்ந்து திசாபுத்தி நடத்துகின்ற பொழுதும், மேற்படி இந்த 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் பிளஸ் ராகு பகவான் கோச்சாரத்தில் வருகின்ற பொழுதும் நாம் பணத்தை மிக சாதுரியமாக பயன்படுத்த வேண்டும். இப்போ குரு கேதுனாவை கேள யோகம்னு சொல்றோம். அது பெரும்பாலும் உங்களுக்கு கடனை தான் கொடுக்குது, முழுமையான கடனை தான் கொடுக்குது. அதில் உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது குரு பெரும்பணம், சுக்கிரன் சிறுபணம். 1000 ரூபாய்னா சுக்கிரன், 1 லட்சம்னா குரு. இப்படி அந்த குரு சுக்கிரன் மீது ராகு கேதுக்கள் பயணிக்கின்ற பொழுது நாம் அந்த பணத்தை மிக சாதுரியமாக பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது லட்சக்கணக்கில் நாம் முதலீடு செய்வதையோ லட்சக்கணக்கில் பரிமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்மளது தொழிலை நிறுத்திவிட்டால் கூட தப்பில்லை. ஏனென்றால் அந்த காலகட்டம் ராகு அந்த 6ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுதும் 6ஆம் இடம் பார்வை செய்கின்ற பொழுதும் நமது தொழிலில் இன்னொரு திருடன் உள்ள வருவான். நமது தொழிலில் இன்னொரு திருடன் உள்ள வருவாரு. அப்பதான் நம்ம ஆஃப் ஆகும். வேணா செக் பண்ணி பாருங்க. தொழில் முனைவோர்கள்
அந்த ராகு பகவானை மிகச்சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்தான் உயரத்துக்கும் கொண்டு செல்வார், தாழ்வுக்கும் கொண்டு செல்வார். அடுத்தபடியாக நீரினால் கண்டம். 6ஆம் இடம் தான் நீரினால் கண்டம். ஒரு ஜாதகம் பாருங்க, துலா லக்னம், 6ஆம் இடம் உங்களுக்கு மீனம். ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிர தசையில் ராகு புத்தி, இவர் பூரட்டாதி நட்சத்திரம். இப்ப ராகு பகவான் ரேவதியில் இருக்கார், கோச்சாரத்தில் ரேவதியில் இருக்கார். அப்படி பூரட்டாதி உத்திராட்டாதி ரேவதி, இவருக்கு ராகு புத்தி நடக்குது. ரேவதி விபத்து தாரை, ரேவதி வந்து விபத்து தாரை. இப்ப ராகுவான் அங்க வந்திருக்கார். இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து தண்ணி துறையில் விழுந்துடுறார். அந்த ராகு புத்தி மீனத்தில் நீர், கடல் ராசி நீர் ராசியில வந்து இவருக்கு வந்து ராகு புத்தியா வரனாலையும் ராகு கோச்சாரத்தில் வரனாலையும் அவருக்கு நீரினால் கண்டம். ஆனா உயிர் தப்பிச்சிட்டார். தொட்டியில தண்ணி ரொம்ப குறைவா இருந்தங்காட்டி தவறி விழுந்தனால அடிபட்டதை தவிர எதுவுமே அவருக்கு எந்த பிரச்சனை நடக்கல. அப்போ அந்த நீரினால் கண்டமன் பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தில் பகை கிரகங்கள் எவ்வாறு கோச்சாரத்தில் வருகிறது, ராகு பகவானா, கேது பகவானா, சனி பகவானா, யாரெல்லாம் கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துக்கு வருகிறார்களோ அந்த 6ஆம் இடத்தில் உள்ள கிரகம், 6ஆம் இடத்தில் உள்ள கிரகமும் கோச்சார கிரகம் திசாபுத்தியாக வருகின்ற பொழுது இவை பகை பெற்றால் நீரினால் கண்டம் ஏற்படுகிறது. இவைகள் பகை பெறுகின்ற பொழுது நீரினால் கண்டம் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக தாயாதிகள் கழகம். தாயாதிகள் கழகம் அதாவது வந்து ஒரு குலத்தினுடைய கூட்டு தான் தாயாதிகள். நம்மளுக்கு எல்லாமே ஒவ்வொரு குலம் இருப்போம். அந்த குலத்தினுடைய ஒரு சேர அமர்ந்தவர்களை தான் வந்து தாயாதிகள். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 11ஆம் நட்சத்திரம் சமுதாய வேதைன்னு சொல்றோம். சமுதாய வேதைன்னு சொல்றோம். இங்க எதுக்கு சமுதாய வேதை வருதுன்னு கேட்கலாம் நீங்க. நம்ம ஊர்ல பல வகையான மக்கள் இருப்பாங்க, அது நம்ம தாயாதிகள் தான். அப்போ ஊர் மக்களுங்க சமுதாய வேலையாகுது. அப்போ நம்மளுக்கு 11ஆம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்ததுன்னா நம்ம சமுதாய தன்மையான பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது. 11ஆம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்ததுன்னா சமுதாய தன்மைகள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நம்ம போனோம்னா நம்மனால தான் அந்த பிரச்சனை முடியும், ஏன்னா பிரச்சனை ஆரம்பிக்கும். அங்க சமுதாய வேதை வந்து செயல்படுகின்ற பொழுது தாயாதிகளின் கழகம் ஏற்படுகிறது. மேலும் அடுத்தது பங்காளிகளின் தீமை. தாயாதினா என்ன, பங்காளின்னு என்ன? தாயாதிகள் என்ன பாத்தீங்கன்னா ஒரு குலத்துக்கு சேர்ந்தவர்கள். தாயாதின்னு சொல்றோம், ஒரு குலத்துக்கு சேர்ந்தவர்கள், பொதுவான ஒரு குலத்துக்கு சேர்ந்தவர்கள். நம்முடைய குலத்துக்கு சேர்ந்தவர்களுடைய பெயர் தான் தாயாதி. பங்காளினா நமது சொத்து தன்மையில் வரார். சொத்து தன்மையில வரார். பொலி தகராறு, சொத்து பிரிக்க முடியல, எனக்கு வந்து 4 பாட்டனார், எனக்கு 3 பாட்டனார், எனக்கு வந்து 2 அப்பா, இப்படி பிரிக்க முடியாத தன்மை தான் பங்காளி. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற பங்காளிக்கு உங்களுக்கு ஒரே திசை, அவருக்கு மாறான் திசை, உங்களுக்கு மாறான் திசை, 6வது புத்தி நடக்குது. இப்ப போனா தகராறு தான் நடக்கும். ஏன்னா 6ஆம் இடம் கருத்து வேறுபாட்டை சொல்லுது, கருத்து வேறுபாட்டை சொல்லுது. அப்புறம் உங்களுக்கு 6ஆம் திசை நடக்கக்கூடிய எந்த நபர்கள் கலந்துட்டாலும் பங்காளியாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நடைபெற்று ஆகும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடுத்ததாக கருத்து வேறுபாடு. இப்போ நிறைய கருத்து வேறுபாடு நாம சந்திக்கிறோம். இப்போ நடைபெறுகிற திருமணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு தான் சொல்றாங்க. என்ன கருத்து வேறுபாடு தெரியல, ஆனால் கருத்து வேறுபாடு கேட்டா கருத்து வேறுபாடு. அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய நடைமுறைகளை யாரும் எடுப்பதில்லை. கணவனோ மனைவியோ அந்த கருத்து வேறுபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை எடுப்பதில்லை. ஆனால் கருத்து வேறுபாடு பிரிகிறோம் அப்படிங்கிறாங்க. 1, 6, 10 இந்த சந்திப்பு கருத்து வேறுபாட்டை அதிகமாக்கும். 6ஆம் இட பிரிவு, 10ஆம் இடம் ஆதி பிரிவுங்கிறார். அப்ப 1ங்கிறது லக்னம், 6ங்கிறது பிரிவு, 10ஆம் இடம் பிரிவு.
இந்த திசாபுத்திகள் நடக்கின்ற பொழுது அந்த 2 நபர்களை திருமணத்தில் நுழைப்பது தவறு. ஆணுக்கு 10ஆம் திசையா இருக்கலாம், பெண்ணுக்கு 6ஆம் திசையா இருக்கலாம். இதை இந்த ஒன்றை கவனிக்காம விட்டா கூட அவர்களுடைய பிரிவு வந்துவிடும். ஏன்னா 6ஆம் இடம் கருத்து வேறுபாட்டு கூடிய பிரிவை சொல்லுது. அப்பொழுது நாம் பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் அதிபதி எப்படி 2 பேர்த்துக்கும் வலுப்பெற்றிருக்காரா அதை நாம் பார்க்கணும். 2 பேர்த்துக்கும் உச்சமா இருக்காரா, 2 பேர்த்துக்கும் ஆட்சி ஆகிறாரா, மூல திரிகோணம் வாங்கிக்கிறாரா எப்படின்னு பார்க்கணும். 2 பேர்த்துக்கும் உங்களுக்கு நீங்க இப்போ ஆட்சியா உச்சமா இருந்து 15 வருஷத்துக்கு பின்னால திசாபுத்தி வந்தாலும் பாதிக்கும். 15 வருஷத்துக்கு பின்னால குழந்தைகளா பெரிய ஆளாயிருவாங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்படி பிரிந்த குடும்பங்களும் உண்டு. அப்போ நீங்க அப்படி சேர்த்துனீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லணும், 15 வருஷத்துக்கு பின்னால கருத்து வேறுபாடு வரும், அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படிங்கிறது நீங்க ஆணைத்திறமை உன்னால் முதலே வச்சிடணும். அப்போ தான் அந்த ஜாதகத்தை நீங்க சேர்த்தணும். ஏன்னா ஒருத்தர் 15 ஜாதகம் பார்த்துருப்பாரு, 20 ஜாதகம் பார்த்துருப்பாரு, சரிங்கிறதை முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் ஜோசியர் மேல பழி வந்து விழுந்துடும். இவர் தான் 15 ஜாதத்துக்கு பிறகு அருமையான ஒரு அழகராஜா கொண்டு சேர்த்தி விட்டாருப்பாங்க. அதனால 6ஆம் இடத்தை தெளிவாக கண்டுகளித்த வினரே பொறுத்து பாருங்க. அடுத்தபடியாக 6ஆம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் அமர்கின்ற பொழுது என்னென்ன வாகனிய தன்மைகள் நடக்கும் என்று பார்க்கலாம். 6இல் சூரியன், 6ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்தாருன்னா வழக்குகள் வெற்றி, வழக்குகள் வெற்றி. உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், கண் மூளை எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை வர வாய்ப்புண்டு. இத்தனை நோயும் வருமா? வராது. என்ன சார வாங்கியிருக்காரு அப்படிங்க நான் முதல்ல பார்க்கணும். சாரத்தின் வெளியே பிளஸ் கோச்சாரத்தையும் எடுத்துக்கணும். அதுதான் நோய்த்தன்மையும் அந்த சூழ்நிலையும் சொல்லும். 6இல் சந்திரன், சந்திரன் தானே உங்களுக்கு கடன் எதிரி தொல்லை இருக்கக்கூடும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா இந்த திசாபுத்தி ஓடுனா கடன் எதிரி வழக்குத்தன்மைகள் இருக்கும். அங்க என்னென்ன உறுப்புகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சளி இருக்கும், சிறுநீரக பிரச்சனை, ஞாபக மறதி, கருப்பை, நுரையீரல், குடிப்பழக்கம், இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வருது. மனநல பாதிப்பு, சந்திரன் மனக்காரகன், அதனால் மனநல பாதிப்பு வருதுன்னு சொல்றாங்க. இந்த சந்திரனுங்கிறது நீர் கிரகம். இந்த நீர் கிரக திதிசூனியம் அடைந்து இருக்கின்ற பொழுது அவர் தவறான பழக்கத்தை பழகிவிட்டார் எனில், சந்திரன் நீர் கிரகமாவதால் குடிப்பழக்கத்தை பழகிவிட்டால் நிறுத்த முடியாது. பொதுவாகவே குடிப்பழக்கம் நிறுத்த முடியாதுதான். ஆனா சந்திரனுங்கிற நீர் கிரகம் திதிசூனியம் அடைந்து பிரச்சனைக்கு உட்பட்டால் அவரால் குடிப்பழக்கத்தை நிறுத்துவது சிரமம். அப்படி குடிப்பழக்கம் அதிகமாகின்ற பொழுது மனநலம் பாதிக்கத்தான் செய்யும். அப்ப இரண்டுமே வந்துடும். குடிப்பழக்கத்தினால மனநலம் பாதிக்கு, உடல்நலம் பாதிக்கு, குடும்பம் பாதிக்கு. அப்போ சந்திரன் கெடாமல் இருப்பது சிறப்பு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாகிய சந்திரன் கெடாமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா அவர் தான் மனோகாரகன். மனசு இல்லாமல் எந்த மந்திரத்தையும் பண்ண முடியாது. மனசு இருந்தால் தான் மந்திரத்தையும் பண்ண முடியும். அதனால மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிளஸ் ஞாபக மறதி. அப்ப பாத்தீங்கன்னா நான் முழுசா முடங்கி போறோம். சந்திரனுடைய ஆதிக்கம் குறைக்கப்பட்டாலோ தீங்கு செய்யப்பட்டாலோ நமது எண்ணம், உள்ளம், ஆன்மா முழுசா முடங்கியது. 6இல் செவ்வாய், எதிரி வழக்கு வெற்றிகள் உண்டு, அரசாங்க அனுகூலம் உண்டு, சில சமயங்கள் அறுவை சிகிச்சை நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் எந்த உடல் உறுப்பை சுற்றுகிறான்னு பார்த்தீங்கன்னா ரத்தம், பல், மேற்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை, மண்ணீரல், மண்ணீரல் காரகன் செவ்வாய் பகவான். மேலும் வீரிய குறைவு. இதில் ஏதோ ஒரு பிரச்சனை நாம பார்க்க போறோம். எப்படி இந்த பிரச்சனைகள் வருது? 6ஆம் இடத்துல செவ்வாய் இந்த பிரச்சனை வந்துருமா? அங்க ராகு பகவானோ சனி பகவானோ கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது அந்த செவ்வாய் பகவான் பின்ன திரேகானம் அப்படின்னு ஒரு பாகை இருக்கு. அந்த பாகையில் அமர்ந்திருந்தால் பிரச்சனை உண்டு.
இல்லைன்னா பிரச்சனை குறைவு. 9:30 to 10:30, 19 to 20:30, 29 to 30 இந்த பாகையில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் அங்க கோச்சாரத்தில் ராகு சனி பகவான்கள் வருகின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் உருவாகும். நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. இந்த உறுப்புகள்ல பிரச்சனை உருவாக காரணமே அந்த பின்ன திரேகான ஒரு பாகை. ஆறில் புதன். புதனை பார்த்தீங்கன்னா கல்வியில் தடை ஏற்பட்டு மீண்டும் வளருதல். கல்வியில் தடை ஏற்படும், அதை நாம் முறியடிச்சா வளர்ந்துடலாம். ஏன்னா புதன் வந்து வித்யாக்காரகன், கல்விக்காரகன். புதன் இல்லாமல் கல்வி இல்லை. மேற்படி அந்த புதன் 6ல் இந்த பின்ன திரேகாரத்தில் அமர்ந்தாருன்னா தோல், நரம்பு, கை, கழுத்து, தொண்டை இதில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் புதன் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் கூட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 6ல் குரு. ஊருக்குள் பகை. 6ல் குரு அமர்ந்தாருன்னா ஊருக்குள் பகை. மேலும் தன நஷ்டம். அங்க கேது பகவான் கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது தனத்தை பார்த்து பயன்படுத்தணும். குரு பிளஸ் கேது தன்மை அங்கே வருகிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா நீரிழிவு, குடல் நோய், ஈரல், பித்தப்பை. பித்தப்பை காரகமே குரு பகவான். அதில் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கற்கள் சேருது. பித்தப்பையில் கற்கள் சேருங்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு கொழுப்பு உணவுகளை நாம் நிறைய எடுத்துக்கிறதுனால வந்து நம்ம கல்லீரலில் வந்து உங்களுக்கு அந்த கொழுப்பை வந்து ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. மதுவை ஜீரணிக்கு 17 மணி நேரம் ஆகுதுங்கிறான். 17 மணி நேரம் ஆகுதுங்கிறான். அதனால் வந்து அந்த ஜீரண உறுப்புகளோட வேலையை கம்மியாக கொடுக்கும் போது நம்மளுக்கு பித்தப்பை நல்லா இயங்கும். நான் வேலையை அதிகமாக கொடுத்துட்டு இருந்தோம்னா ப்ளஸ் கொழுப்பு பொருளை உள்ள போடுறதுனால தான் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. கொழுப்பு கட்டி காரகம் குரு பகவான் தான். மேலும் 6ல் சுக்கிரன். அப்படி சுக்கிரன் அமர்ந்தாருன்னா பெண்களால் பிரச்சனை, சிறுநீரகம், கருப்பை, வாத நோய்கள் போன்றவை ஏற்படும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அது இந்த டெலிவரி சமயத்தில் அவங்க குழந்தை பிறக்கிற சமயத்தில் ஏற்படுது. ஒரு பெண் ஒரு கர்ப்பிணி பெண் பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பாக இருப்பாங்க. ஆனால் டெலிவரிக்கு பிறகு வந்து அவங்க நிறம் மாறிடு. ஒரு சிலருக்கு இது மாதிரி ஏற்படுது. அது பேர் தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ். அது காரணம் சுக்கிரன். அந்த டெலிவரியா டைமில் சுக்கிரன் ராகு பகவானோ சனி பகவானோட கோச்சாரத்தில் பின்ன திரைக்கானது இருக்கும் பொழுது இந்த வகையான நோய்த்தன்மை ஏற்படுகிறது. இப்போ 4ஆம் நாட்களுடைய செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணதும் சுக்கிரன் தான். அவர் அஸ்தங்கம் ஆகும்போது தான் இந்த பிரச்சனை நம்மளுக்கு அதிகமாகும். சுரப்பையினுடைய கண்ட்ரோல் இருக்காது. 6ல் சனி. அடிமை தொழில். தொழிலில் வந்து உங்களுக்கு வேலைகள் பிரச்சனை உண்டு. மேற்படி அந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் அந்த பின்ன திரைக்காலத்தில் அமர்கின்ற பொழுது பக்கவாதம், வலிப்பு, யானைக்கால் வியாதி, வாயு பிரச்சனை. பக்கவாதம், யானைக்கால் பிரச்சனை, வாயு பிரச்சனை எல்லாம் ஏற்பட காரணம் இந்த சனி பகவான் தான். 6ல் ராகு. சட்டத்திற்கு புறமான வகையில் பிரச்சனைகளை சந்தித்தல். சட்டத்துக்கு புறமான வகையில் பிரச்சனைகளை சந்தித்தல். திருட்டுத்தனமான செயல்களுக்கும் சட்டத்துக்கு புறமானதுதான். கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுடன் பிரச்சனையை சந்தித்தல். ராகு 6ஆம் இடத்துல திசை நடந்தாருன்னா நம்ம கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் கூட இருப்போம், ஆனால் அது பெரிய பிரச்சனை பண்ணும். அதில் என்ன உங்களுக்கு உறுப்புகள் பார்த்தீங்கன்னா அலர்ஜி, சொரிசிரங்கு, குடல், வலிப்பு நோய் மற்றும் வாய் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6ல் கேது. கேது பகவான் அமர்கின்ற பொழுது சட்டம் சார்ந்த சிக்கல். அப்படி 6ல் கேது இருந்து கேது புத்தியோ கேது திசையோ நடந்து நம்ம சட்ட ரீதியாக அணுகணும்னா அப்போ நமக்கு வெற்றிகள் கம்மிதான். நம்ம சட்டத்துக்கு போகும்போது கேது பகவானுடைய சூழலை ஜாதகத்தில் பார்த்துட்டு தான் நம்ம சட்டத்தினுடைய இதுக்கே போகணும். அது ஏற்படக்கூடிய நோய் மர்ம நோயின்னு சொல்கிறோம். லக்னாதிபதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 6ல் இருந்தாருன்னா நாம் சொல்லியிருக்கிறோம், லக்னாதிபதி 6க்கு போனாலோ
லக்ன புள்ளி 6ஆம் அதிபதி சாரத்தில் இருந்தாரோ, 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாரோ குலத்தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்றோம். பார்த்தோம்னா அதிகாரமுள்ள பதவி, அப்படி இருக்கும்போது அதிகாரமுள்ள பதவி, அங்கு கிரக சேர்க்கை சிறப்பான முறையில், அதாவது அஸ்தங்கமோ திதிசூனியமோ முடக்கு இன்றி அந்த கிரகம் இருந்தால் அவர்களுக்கு மருத்துவத்துறையில் கூட வாய்ப்புன்னு சொல்றாங்க. நல்ல கிரக சேர்க்கை இருந்தால் மருத்துவத்துறையில், நல்ல துறையில் வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி, போட்டி பந்தயம் மூலம் வருமானம், தாய்மாமனுடைய ஆதரவு, எதிரி கடன் தொல்லை இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு, பேச்சால் எதிரிகள் உண்டாவர். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தாருன்னா பேச்சின் மூலம் எதிரிகளை நாம் சம்பாதித்துக் கொள்வோம். அதனால் பேசுகின்ற பொழுது எந்த நபரிடம் பேசுகின்றோம் என்பதை தெளிவாக உணர்ந்து நாம் சொல்லுகின்ற செயல்பாடுகளும் உதிக்கின்ற காரணமும் தெளிவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வாயினால் கெட்டவன் என்ற பெயர் எடுக்க வேண்டும். 6இல் 3ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி யாருக்கு போயிட்டார்னா சகோதரருடன், இளைய சகோதரருடன் பிரச்சனை, வீண் வழக்குகள் வரும். உடற்பயிற்சி, மருத்துவம், யோகா பயிற்சியாளராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதிகாரம் செலுத்துகின்ற பதவியில் இருப்பார். இந்த கிரக சேர்க்கை நன்றாக இருந்தால் அதிகாரம் செலுத்துகின்ற பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 6இல் 4ஆம் அதிபதி, தாயிடம் விரோதம், பூர்வீகத்தில் வழக்கு, முன்கோபம், இடமாறுதல் மற்றும் கல்வி வாகன கடன். இங்கதான் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கல்வி வாகன கடன் இது நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கூடாது. ஏன்னா நம்ம கல்வி முடிச்சுட்டு வந்து ஒரு டிகிரியோ ஒரு பட்டமோ வாங்கிட்டு வந்து நம்ம அதை முழுசாவே கடனில் படிச்சோம்னா அதை நம்ம நிவர்த்தி செய்வதற்கான வழிகள் கம்மியாக இருக்கு. அதனால கல்வி வாகன கடனை வந்து இவங்க குறைச்சி தான் வாங்கணும். 6இல் 5ஆம் அதிபதி, குலதெய்வ அனுகூலம். இப்படி இருக்கும்பொழுது நாம குலதெய்வத்தை மாசம் மாசம் வணங்கணும். ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலும் வணங்கலாம். பொதுவாக பெண் தெய்வம் தான் குலதெய்வமா இருக்குது, ஆண் தெய்வம் கூட இருக்கிற தெய்வமா இருக்கு. அந்த பெண் தெய்வத்திற்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய தெய்வம் ஆண் தெய்வம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 90% பெண் தெய்வமாக தான் இருக்குது. அப்போ பெண் தெய்வம் இருக்கிறனால பௌர்ணமியில அந்த பெண் தெய்வத்தை வணங்குங்க. நம் முன்னோர்கள் எல்லாம் எங்கு சென்று வழிபட்டார்களோ அந்த தெய்வமே குலதெய்வம். நிறைய பிரிச்சிருப்பாங்க, குலதெய்வத்தை பல வகையை பிரிச்சிருப்பாங்க. ஆனால் அதை எந்த ஆதி கோயிலும் அதை கண்டுபிடிச்சு நீங்கள் வணங்கணும், அதுதான் உங்களுக்கு சிறப்பு. சில பேர் குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்றாங்க. அதை விட அந்த தெய்வத்தை நிறைய பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு பேரா வச்சு பிரிச்சுட்டு அந்த ஒரு சமுதாய சிக்கல்னாலே வந்து பிரிச்சுட்டு பண்றாங்க. ஆனால் தவறு. உங்கள் முன்னோர் பாட்டனார் முப்பாட்டன் எங்கு சென்று வழிபட்டாரோ அந்த கோவிலில் சென்று நீங்கள் வழிபடுவதே குலதெய்வ அனுகூலம். 6ஆம் அதிபதி 5ல் இருந்தால் இந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை தொந்தரவு வரக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது வந்து கல்யாணத்துக்கு முன்னாலேயே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா இப்படி இந்த திசாபுத்தி வருகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 6ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் என்றால் உங்களுக்கு ஒரு பாவகாதிபதி ஒரு பாவகத்தில் இருப்பது சிறப்பு வலிமையுள்ளவர், வெற்றியுண்டு, அதிகாரம் அந்தஸ்து பதவிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 6ஆம் அதிபதி 7ல் அமர்ந்தால், 6ஆம் அதிபதி கடன் நோய் வழக்கு ஒரு பிரச்சனையுள்ள கிரகம் 7 போய் உட்காருது. 7 வந்து களத்திரஸ்தானம், மிக முக்கியமான ஸ்தானம் வந்து களத்திரஸ்தானம். அங்க போய் அமர்ந்தாருன்னா ஃபர்ஸ்ட் எதுல கை வைக்கிறாரு? திருமணத்தில் கை வைக்கிறார். திருமணம் தடை தாமதம், திருமணத்திற்கு கடன் வாங்குதல். நிறைய பார்த்துருப்பீங்க. 6ஆம் அதிபதி 7 போய் உட்கார்ந்தாருன்னா அவர் வாங்கின திருமண கடனை 10 வருஷமே கட்டாம நிறைய இருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்ட வகையில். அப்படி இருக்கிற திருமணத்திற்கு குறைந்த அளவு கடனை வாங்குங்கள், பெரியதளவு வாங்க வேண்டாம். மேலும் கூட்டு தொழில் அவர்களுக்கு ஆகாது. ஏன்னு கேட்பீங்க, அதே 6ஆம் அதிபதி கடனை சொல்றார். கூட்டு தொழில் செய்கின்றவர் 2 பேருடைய ஜாதகத்தை முதல் தெளிவா பார்க்கணும். 6ஆம் அதிபதி எப்படி இருக்கிறான்,
11ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 2ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, இல்லை ஏதாச்சும் அஸ்தங்கமாகி போனார்னா 2 பேருக்கு பிரச்சனை தான். 2 பேருக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்கூடாது. அப்போ கடன் அதிகமாகும், பிரச்சனை அதிகமாகும். மேலும் தாம்பத்திய உறவும் பிரச்சனையா இருக்கும். திருமணத்தில் கூட சட்ட சிக்கல் ஏற்படலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையும் கூட சிக்கல் ஏற்படலாம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது திருமணத்துக்கு அதுலேயும் கூட சிக்கல்கள் ஏற்பட்டு விடும். ஏன்னா சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஆள் வேணும். அது இல்லாமல் கூட எனக்கு தெரிஞ்ச 4 திருமணம் நின்று போச்சு, இன்னும் நடக்காமல் இருக்குது. ஏன்னா போட மாட்டேங்கிறான். 6இல் 8ஆம் அதிபதி, 6ஆம் இடத்துல வந்து 8ஆம் அதிபதி உட்கார்ந்து என்ன பண்ணுவார், ஆயுள் பலம், திடீர் அஷ்டம் அதிர்ஷ்டம் உண்டாகும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அப்படி ஏற்படக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கணும், பகை கிரகம் கூட சேராமல் இருக்கணும், அஸ்தங்கமாகாமல் இருக்கணும், அந்த திசா புத்தி வரணும். 6இல் 9ஆம் அதிபதி தந்தைக்கு வம்பு வழக்கு வரும், தந்தைக்கு வம்பு வழக்கு வரும், தந்தையின் சொத்துக்கள் விரயமாகும். இந்த திசாபுத்தி முதல் நடக்குங்க. ஏன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. வெளிநாட்டு செல்லும் தருணம் தடையில் ஏற்படும், வெளிநாட்டு செல்ல முடியாத வகையில் ஏற்படும். 6இல் 10ஆம் அதிபதி காவல்துறை, நீதித்துறை, சிறைச்சாலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணிபுரியக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சம்பந்தம் அந்த காரகமாக வகுக்கிற பொழுது இந்த துறைகளில் வேலை அமையக்கான வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கு அந்த படிப்பு அந்த அளவுக்கு இருக்கணும். மேலும் வட்டிக்கு பணம் கொடுப்பார். 6ஆம் அதிபதி 10ல் போயிருந்தார்னா வட்டிக்கு பணம் கொடுப்பார், வட்டி தொழில் செய்வார். 6ஆம் அதிபதி 11ல் தாய்மாமன் ஆதாயப்படுவார். மேலும் 11ஆம் இடம் லாபஸ்தானம்ங்கிறனால, ஆனால் அந்த லாபஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி உட்கார்னால உங்களுக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுக்கு லாபம் வரலாம், உங்களுக்கு லாபம் வரலாம், வட்டி கட்டக்கூடிய பணம் அதிகமாக போகும். வட்டி கட்டக்கூடிய பணியும் வீணா நிறைய வட்டி கட்டுவீங்க, உங்களுக்கு லாபம் வரும், லாபம் வரும், வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை அதிகமாகும். 6ஆம் அதிபதி 12ல் ஆயுள் பலம் 1 வழக்கு வெற்றி. இப்போ 6ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா அதை சேரக்கூடிய கிரகம் 6ஆம் அதிபதியின் நிலை, இந்த நிலைப்பாட்டை எல்லாமே நம்ம அறிஞ்சு அது என்ன சார வாங்கியிருக்காரோ சாரத்தினும் நிலையும் அறிஞ்சு தான் நாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அஸ்தங்கமான கிரகத்துக்கு வந்து நிறைய பதில் சொல்லக்கூடாது. அதனுடைய அஸ்தங்கமான கிரகம் நமது வாழ்க்கையில் 50% பலன்களை மட்டுமே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அது மிக கடினம். மேலும் என்னுடைய அலைபேசி எண் 638 59 37 570. மீண்டும் சொல்கின்றேன், 638 59 37 570. என்னுடைய பேர் பா கோவிந்தசாமி, இடைநிலை ஆசிரியர். ஊர் பேருங்களா? பா கோவிந்தசாமி, இடைநிலை ஆசிரியர், கானூர் புதூர். அலைபேசி எண் 638 59 37 570. நன்றி. பாதியார் வாதியாருங்கிறத நிரூபிச்சிட்டார். ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்களையும் சொன்னார். அவருக்கு வந்து பொன்னாடியை மணிமுத்து ஐயா போதி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.